ஹலோ, வாங்க ஒரு சிக்கன் குழம்பு வைப்போம். சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, தக்காளி, சின்ன வெங்காயம், மசாலாத்தூள், தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் நச்சு வச்சுருக்கேன். இந்த இருக்குது பட்டை, கிராம்பு இதுகள்லாம் இருக்குது. பார்ப்போம். இதுதான் காயுது. என்ன காயும்? பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு, கசகசா எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ பச்சை மிளகாய் போடுவோம். கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கு. இஞ்சியவும் தட்டி வச்சுருக்கேன், வெள்ளைப்பூடும் தட்டி வச்சுருக்கேன். தட்டி போடுறேன். பூடையும் போடுறேன். சின்ன வெங்காயம் போடுவோம். சின்ன வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் போடல. வெங்காயம், தக்காளியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், வேகட்டும். உப்பு போடுறோம், கல் உப்பு. அதுதான் சீக்கிரம் வதங்கு. தக்காளி பத்தலைன்னா அப்புறமா பார்த்துக்கிட்டு போடுவோம். நல்லா அப்போ வதங்கு. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடும். சின்ன வெங்காயம் தானே, வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கும். அதுதான் போட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். மசாலாத்தூள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இது வதங்கவும் மசாலாத்தூள், கறி மசாலாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. பத்தாதில் கறி மசாலாத்தூள், அதனால கொஞ்சம் நம்ம போடுற தூளையும் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். வரேன். ஓரளவு வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ மசாலா பொடி எடுத்து வச்சுருந்தோம்ல, அது வதங்கிடுச்சு. அதை போடுவோம்.
போட்டு கிண்டி விட்டுருவோம். உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுருவோம். அது தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் உரைக்காது இல்லைன்னா, சரியாக உரைக்காது. அது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்படியே வந்துக்கட்டும். இந்த வரேன் கறி எடுத்து வச்சுருந்தோம்னா கறியை போட்டுக்குருவோம். கறி போட்டாச்சு, அதை போட்டு கிண்டி விட்டுருவோம். அதுதான் இந்த மசாலா ஒன்றா சேரும். மசாலா ஒன்று சேர்ந்தாக்க நம்ம என்ன செய்கிறோம், உருளைக்கிழங்கு வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு ஒன்றா வேகட்டும். ஒன்றா பிரட்டி வச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம இப்படி வேகணும். வெந்தப்போ நம்ம மசாலையிலே அந்த கறியை போட்டோம்னு வச்சுக்கோ, நல்லா எல்லாமே சேர்ந்து ஒன்றா சும்மா குழம்பு ஊற்றிட்டு அள்ளி போடுறத விட இப்படி போட்டோம்னா எல்லாம் சேர்ந்து ஒன்றா கறியில் நல்லா மசாலையெல்லாம் இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிக்கிறோம். தேங்காய் பால் இப்போ கை தட்டி விடுங்க செட்டில். இப்போ நமக்கு போதுமானது குழம்பு. வாரேன் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடுவோம். போதுமானது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருக்கோம். பார்ப்போம் அப்புறம் குழம்பெல்லாம் கொதிச்சு இறக்கிட்டு பிறகு பார்ப்போம்.